எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உருளைக்கிழங்கு, பூண்டு, வெண்ணெய் 3 சேர்த்து என்ன செய்தாலும் அது ஒரு மேஜிக்கல் டிஷ்ஷாக தான் இருக்கும். அவ்வளோ அருமையான காம்போ இது. இன்னைக்கு இந்த சூப்பர் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். ஒரு பாட்ல தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 5 உருளைக்கிழங்க தூள் எடுத்துட்டு நறுக்கி வேக வைக்க போறோம். கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. வெந்த உருளைக்கிழங்க தண்ணி வடிச்சு எடுத்துட்டு வேற பவுல்ல மாத்தி வைங்க. ஒரு மேஷர் வச்சு நல்லா ஸ்மூத்தா மேஷ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசியாம இருந்ததுன்னா ஒரு சின்ன ஃபோர்க் வச்சு கூட நீங்க மசிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 2 டீஸ்பூன் பொடிசா நறுக்கின பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கலவை ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எடுத்து லேசா உள்ளங்கையில தடவி கலவையில இருந்து கொஞ்சமா எடுத்து உள்ளங்கையில வச்சு சின்ன பால்ஸா உருட்டுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அகலமான கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க. எடுத்து தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக ஒன்றா ரெடி பண்ண பால்ஸை எண்ணெயில் போடுங்க. எல்லா பால்ஸையும் ஒரே சமயத்தில் போடாமல் 5 செகண்ட்ஸ் டைமில் விட்டு விட்டு போடுங்க. ஒன்றா போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லேசாக உடையாமல் பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போதான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக குக் ஆகும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சாஸ்பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்காத வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். வெண்ணெயை ரொம்ப காய விட வேண்டாம். கார்லிக் பட்டர் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல பொட்டேட்டோ பால்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அது மேல கார்லிக் பட்டர் சாஸை மெதுவா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊத்துங்க. அவ்வளவுதாங்க, அருமையான ஃப்ளேவர்ல கார்லிக் பட்டர் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்டான இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எவ்வளோ அருமையாக நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோன்னு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.